Hi guys, நான் உங்கள் மார்னிங் ஸ்டார். இந்த வீடியோவில் நம்ம ஸ்குவிட் கேம் சீசன் 2 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? நெட்ஃப்ளிக்ஸ் அஃபிஷியலாக ஸ்குவிட் கேம் சீசன் 2 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ December 26 ஃபஸ்ட் எபிசோட நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 2ல் என்னெல்லாம் வரப்போகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்குவிட் கேம் சீசன் 1 பற்றின ஒரு சின்ன ரீகேப். ஹீரோ ஆஃப் த கேம் பிளேயர் நம்பர் 456. நம்ம ஹீரோக்கு என்ன ஒரு ஸ்டோரி இருக்குன்னா, அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேன். இந்த ஸ்குவிட் கேமில் 456 அப்புறம் 1 இதை மாதிரி ஒவ்வொரு பிளேயரையும் நம்பர் வச்சு தான் கூப்பிடுவாங்க. ஸோ நேமோட நம்பர் தான் இந்த ஸ்டோரியில் ரொம்ப கனெக்டடாக இருக்கும். ஸோ நம்ம நம்பர் வச்சே பேசிடுவோம். ப்ளஸ் நம்மளுக்கு அவங்களோட பேர் வாயிலையும் வராது, அது ரொம்ப கஷ்டமான ஒன்று. அதனால் நம்ம நம்பர் வச்சே போவோம். ஸோ பேக் டு த ஸ்டோரி. ஸோ நம்ம ஹீரோவோட நம்பர் வந்து 456. எல்லாருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும், ஆனால் பிரச்சனையே ஒரு வாழ்க்கையாக வந்தவர் தான் நம்ம ஹீரோ. ஸோ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ 456க்கு ஒரு ஜாப்னு ஒன்று கிடையாது, டைவர்ஸும் ஆயிடுச்சு, ஊரை சுற்றி கடன் வாங்கி வச்சுருக்காரு, அம்மா கிட்ட பிரச்சனை, இது மாதிரி நிறைய இஷ்யூஸோடு சுற்றிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஒரு நாள் தனியாக ட்ரெயின் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காரு. ஸோ ட்ரெயின் ஸ்டேஷனில் என்னடா பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் ஒருத்தரை மீட் பண்ணுறாரு. இவர் தான் நம்ம ஸ்குவிட் கேமோட ஹெச்ஆர். ஸோ நம்ம ஹெச்ஆரோட வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான வேலை தான். ஒரு கேம் விளாடணும், அந்த கேமில் தோக்குறவங்களுக்கு காசு கொடுக்கணும், இதை விட பெட்டரான ஒரு கேம் இருக்குது, அதுக்கு நீ சேர்றியா அப்படின்னு சொல்லி ஆளை உள்ளே தூக்கி போடுறது அவரோட வேலை. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஹெச்ஆரை மீட் பண்ணுறாரு. ஹெச்ஆர் ஹீரோவும் சேர்ந்து ஒரு கேமுக்கு விளாட்லாம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இந்த கேமில் வின் பண்ணால் நம்ம ஹீரோக்கு காசு கிடைக்கும், அதே நேரத்தில் ஹெச்ஆர் வின் பண்ணால் ஹீரோக்கு அறை கிடைக்கும். இதுதான் சிம்பிள். ஸோ ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய அறை வாங்கி கொஞ்சம் காசு வின் பண்ணுறாரு. ஸோ ஹெச்ஆர் என்ன பண்ணுறாரு, இதில் நீ வின் பண்ணிட்ட, நான் ஒரு கார்டு தரேன், இந்த கேமில் நீ கலந்துக்கிட்டேன்னா இன்னும் நிறைய காசு சம்பாதிக்கலாம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. அந்த கார்டுக்கு நீ காண்டாக்ட் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டை கொடுத்துட்டு போகிறாரு. ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஒரு கால் பண்ணி அந்த கேமில் என்ரோல் ஆகிறாரு. என்ரோல் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, நீங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க, நாங்கள் உங்களை பிக்கப் பண்ணி கேம் கூட்டு போகிறோன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் அதை கேட்டுட்டு அந்த ஸ்பாட்டில் போய் நிற்கிறாரு. நிற்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு கார் வருது. காரில் வந்து ஹீரோ ஏறி உட்காந்துறாரு. அப்போ பார்த்தா பின்னாடி ஒரு 5-6 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. என்னடா நம்ம எங்கடா போகிறோம் அப்படின்னு அவர் கேட்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காரில் ஒரு புகை வருது. அந்த புகையை பார்த்தோன்னே ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. மயக்கம் போட்டு விழுந்த ஹீரோ வந்து திடீர்னு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா அங்கே இவர் தான் ஒரு பிளேயராக வந்திருப்பாருன்னு நினச்சிருப்பாரு. ஆனால் அவரை மாதிரி 400க்கு மேற்பட்ட பிளேயர்ஸ் அங்கே இருப்பாங்க. ஸோ ஹீரோ 456 இவர் தான் வந்து கடைசி நம்பரு, மிச்ச பிளேயர்ஸும் அங்கே இருப்பாங்க. ஸோ இப்போ எல்லா பிளேயர்ஸுமே என்னடா எல்லாம் இவ்வளோ பேர் இருக்கோம் யோசிச்சுட்டு இருக்க நிலமையில் ஒரு குரூப் வெளியில் வருது, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு. இந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கவங்க தான் கேம் நடத்துகிற ஒரு குரூப், ஓகேவா? இவங்களுக்கு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் இருப்பான், அவனை தான் ஃப்ரண்ட் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து இந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. ஸோ இந்த ரெட் கலர் ட்ரெஸ் அதை கேரி அவுட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற குரூப் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு கேமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இந்த சீரீஸில் பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கேம்ஸ்லையும் ஒவ்வொரு குரூப்பை போட்டு தள்ளுவாங்க. இதுதான் இந்த கேமோட இதுவே. ஸோ ஃபஸ்ட்டு கேம் பார்த்திங்கன்னா க்ரீன் லைட் ரெட் லைட், ஓகேவா? ஸோ கேமோட ரூல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. க்ரீனில் நடந்தால் குட்டு, ரெட்டில் நடந்தால் நீ டெட்டு, அவ்வளோதான் கேமோட ரூலு. ஸோ இதில் என்ன ஆகுது, நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் சேர்த்து நிற்க வச்சு க்ரீன் லைட்டு அப்படின்னு சொல்லும்போது ஓடுவாங்க, அதே நேரத்தில் ரெட் லைட்னு சொல்லும்போது நிற்கணும். யாரெல்லாம் நிற்காமல் நகர்றாங்களோ ஒரு பொம்மை பாப்பா வந்து டிப்புன்னு சுட்டுரும். ஸோ சுட்டு நிறைய மெம்பர்ஸ் ஆஃப் த கேம் ஃபஸ்ட்டு கேம்லேயே அவுட் ஆயிடுறாங்க. ஸோ இதை முடிச்சுட்டு செகண்ட் கேமுக்கு உள்ளே போகிறாங்க. செகண்ட் கேம் பார்த்திங்கன்னா சுகர் ஹனிகோம். இந்த கேம்லேயும் ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு ஸ்வீட்டு கையில் கொடுப்பாங்க, அந்த ஸ்வீட்டை நக்கி சாப்பிட்டா ஜாலி, அதுவே நம்ம உடச்சி சாப்பிட்டோம்னா காலி. ஸோ இந்த கேம்லேயும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த ஸ்வீட்டை உடச்சி சாப்பிட்றாங்களோ அவங்களெல்லாம் டிப்புன்னு போட்டு தள்ளிடுவாங்க. இதே மாதிரி 3, 4, 5ன்னு டிஃப்ரெண்ட் கேம்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு லெவல் ஆஃப் கேம்ஸ்லையும் எல்லாருமே வந்து விளையாடி நிறைய பேர் இறந்தும் போயிடுறாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா ஹீரோவும் அவரோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு ஒருத்தர், இவங்க 2 பேர் தான் கடைசி கேமுக்கு நிற்கிறாங்க. ஸோ இந்த கடைசி கேமும் அவங்களோட பாரம்பரிய குழந்தைகள் விளையாடுற ஒரு கேம் தான். ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கேமும் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் சண்டை போடும்போது என்ன ஆகுது, ஹீரோ ஜெயிச்சிடுறாரு. ஹீரோ இருந்தாலும் கேமை நான் குவிட் பண்ணிக்கிறேன், இந்த காசு எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அவர் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு, இதை நீ சொல்லாத, நீ என்ன பண்ணு, எங்கள் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவரோட கழுத்தை அவரே வந்து குத்திக்கிட்டு இறந்துடுறாரு. ஸோ இறந்தோன்னே என்ன ஆகுது, நம்ம ஹீரோவை வந்து திரும்பவும் தூக்கிட்டு போய் மயக்க மருந்து கொடுத்து ஒரு காரில் உட்கார வச்சிடுறாங்க.
ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் மேன் கூட அவருக்கு ஒரு டிஸ்கஷன் போகுது. ஃப்ரண்ட் மேன் கிட்ட அவர் கேட்குறாரு, நீங்கள் ஏன் எங்களை வச்சு இப்படிலாம் விளாட்றீங்க? அந்த ஃப்ரண்ட் மேன் சொல்கிறாரு, எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களாம் ஒரு குதிரைங்க தான், இந்த கேம் விளாடும் போது எங்கள் என்ஜாய்மெண்ட்டுக்காக நாங்கள் விளாட்றோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ ஃபர்தராக நிறைய கொஸ்டின் கேட்கும்போது திரும்பி ஒரு புகையை போட்டுடுறாங்க. ஹீரோ மயங்கிடுறாரு. மயங்கினோடனே ஹீரோ ட்ராப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ ஹீரோ கிட்ட ஒரு கார்டு இருக்குது. ஸோ இந்த கார்டை எடுத்த உடனே அவர் ஸ்குட் கேமில் வின் பண்ண 4560000 நிறைய ஜீரோ வருங்க, அது ஒரு பெரிய அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட்டு அவரோட அக்கௌண்ட்டில் விழுந்துருது. இது ஏடிஎம்மில் போய் போட்டு பார்த்தோன்னா ஒரு அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் தெரியுது. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இவங்க அம்மாவை ஃபஸ்ட்டு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அம்மா வந்து இவர் வருவார்னு வெயிட் பண்ணி அவங்க இறந்தும் போயிடுறாங்க. ஸோ ஹீரோ என்ன ஆகிறா, அந்த மன உடைச்சலில் இருந்து மீளாமல் என்ன பண்ணுறாரு, இந்த காசை நம்ம யூஸே பண்ணக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு யூஸ் பண்ணாமலே ஒரு 6 months வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குட் கேமில் நம்பர் 1ன்னு ஒரு பிளேயர் இருப்பார். அவர் ஒரு தாத்தா, ஓகேவா. அவர் வந்து அந்த கேமில் வந்து இன்வால்வ் ஆகிருப்பார். ஆனால் ஒரு கட்டத்தில் ஹீரோவால் அவர் இறக்கப்படுறாரு. ஒரு கேமை ஹீரோ வின் பண்ணுறாரு. ஸோ ஆப்வியஸாக அவரோட ஆப்போனண்ட்டாக இருந்தவர் அந்த தாத்தா. ஸோ அவர் இறக்கப்படுறாரு. ஸோ என்ன ஆகுது, அந்த தாத்தா உயிரோடு இருக்கிறத ஹீரோ பார்க்குறாரு. ஸோ ஹீரோ பார்த்ததுக்கப்புறம் ஹீரோ ஷாக் ஆகிடுறாரு. அப்புறம் தான் தெரியுது அந்த கேமை கண்டுபிடிச்சி நடத்துனதே தாத்தா தான். நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் பார்ட்னர்ஸ் இருக்கோம், எங்ககிட்ட வந்து எக்கச்சக்க காசு இருக்குது, ஆனால் இந்த காசெல்லாம் வச்சு எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, ஏன்னா நாங்கள் இருக்கிற எல்லா என்ஜாய்மெண்ட்டும் பார்த்துட்டோம். ஸோ இன்னும் த்ரில்லிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த கேமை நாங்கள் உருவாக்கணும். எஸ்பெஷலி அவர் தான் உருவாக்குனதாக சொல்கிறாரு. அண்டு வந்து நீ அப்போ ஏன் கேம்குள்ளே வந்தேன்னு கேட்கும்போது நான் ஏன் கேம்குள்ளே வந்தேன்னா அது இன்னும் கிக்காக இருக்கும். ஃபர்தர்மோர் தாத்தாக்கு பார்த்திங்கன்னா மூளையில் கொஞ்சம் சின்ன இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன ஆகுது, அந்த டாக் பேசிவிட்டு அவர் எதனால் இது பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாரு. முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா தாத்தா ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாரு, இந்த காசை நீ வின் பண்ணியிருக்க, ஸோ நீ இந்த காசை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 மணி போல் அவரும் இறந்துடுறாரு. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை யூஸ் பண்ணுறாரு. யூஸ் பண்ணிட்டு அவர் பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு ஸ்டேட்ஸுக்கு கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹெச்ஆர் இருக்கார்ல, அவர் வேறு பிளேயரை ரெக்ரூட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோ அதை பார்த்துட்டு அந்த ஹெச்ஆரை துரத்திட்டு போகிறாரு. ஆனால் அதுக்குள்ளே ரெக்ரூட் பண்ண பிளேயருக்கு அவர் விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு ஹெச்ஆர் எஸ்கேப் ஆயிடுறாரு. ஸோ ஹீரோ அந்த பிளேயரை பிடிச்சி நீ இதில் போய் விளாடாதரா அப்படின்னு சொல்லி அந்த விசிட்டிங் கார்டை திரும்ப வாங்கிடுறாரு ஹீரோ. ஸோ வாங்கின விசிட்டிங் கார்டை நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, பிளேன் கொஞ்சம் நேரத்துக்கு ஏறுறதுக்கு முன்னாடி போயிட்டு அந்த விசிட்டிங் கார்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிட்டு நீங்களாம் யார், ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது விசிட்டிங் கார்டிலேருந்து நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாருல, அவங்க வந்து ஃப்ரண்ட் டெஸ்க் மாதிரி அவங்க ஃபோன் எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிளேயர் நம்பர் 456 நீ ஒழுங்காக அந்த ஃப்ளைட்லேயே ஏறு, திரும்பாத, அது உனக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, ஃபோனை கட் பண்ணிட்டு இவங்கள ஃப்ளைட்டில் ஏறாமல் ரிட்டன் வந்துட்டுருக்காரு. ஸோ இதோட ஸ்குட் கேம் சீசன் 1 முடியுது. அப்போது செகண்ட் பார்ட் ஸ்டோரி என்ன மார்னிங் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோ 456 பிளேனை ஏறாமல் ரிட்டன் ஆகிறார்ல, அவர் இந்த ஆர்கனைசேஷன் யார், இந்த ஃப்ரண்ட் மேன் யார், இந்த கேமை எப்படி நம்ம நிறுத்தலாம் அப்படின்னு ஒரு டிட்டர்மினேஷனோட கேம்குள்ளே ரீஎன்ட்ரு ஆகிறாரு, ஒரு கேம் பிளேயராகவும் ஆகிறாரு. ஸோ இதை பற்றி தான் செகண்ட் பார்ட் ஃபுல்லாகவே இருக்க போகுது அப்படின்னு தான் நெட்ஃப்ளிக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது செகண்ட் பார்ட்டோட நிற்குமானா அதுவும் கிடையாது. 2025 ஸ்குட் கேம் சீசன் 3 வருது அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. மேபி சீசன் 2ல் ஒரு பாதியும் ஒரு சீசன் 3ல் இன்னொரு பாதியும் இந்த ஃபைனல் சீசனாக அவங்க கொண்டு போகலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் இந்த ஸ்குட் கேம் சீசன் 2 பார்க்க ரொம்ப ஆர்வலாக இருக்கேன். ஃபர்தர்மோர் சீசன் 2 சூப்பராக இருந்துச்சுன்னா சீசன் 3 பார்க்கவும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் அதை பற்றி ஆர்வமாக இருந்தீங்கன்னா ஏன் அவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம பேசிக்கலாக பார்த்தோன்னா சீசன் 1 வந்து ஒரு பெரிய ஹிட்டு தான். ஸோ சீசன் 2 எப்படி இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். Until then, it's bye from Morningstar. 선생님, 저랑 게임 한번 하시겠습니까?